ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். இப்போது டிஆர்பியில் அடுத்ததாக வர இருக்கிற எக்ஸாம் என்னென்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஇஓ. அதற்கு மொத்தம் 150 மார்க்கு கொஸ்டின் வைப்பாங்க. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் 30 கொஷின் வைப்பாங்க. அதில் 50 மார்க். ஆனால் முதல் 20 கொஷின் என்னது 2 மார்க்கு, அடுத்து 10 கொஷினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 50 மார்க்கு. அதில் நம்ம 20 மார்க் எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆனால் தான் நமக்கு பார்ட் 1 பார்ட் 2வே திருத்துவாங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 20 கண்டிப்பாக எடுக்கணும். கோர் சப்ஜெக்ட்டு முதல்ல பார்ட் 1னா கோர் சப்ஜெக்ட்டு, அதில் 110 மார்க்கு. அதில் யூனிட் 1 தமிழ். ஓகேங்களா? மொத்தம் பார்ட் 1ல் 7 யூனிட் இருக்குது. 7 யூனிட்டில் யூனிட் 1 தமிழ், அதில் 16 கொஸ்டின் வரும். யூனிட் 2 இங்கிலீஷ், அதில் 16 கொஸ்டின். யூனிட் 3 மேக்ஸு, அதில் 24 கொஸ்டின். யூனிட் 4 சயின்ஸுனா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே சேர்ந்தது தான் 20 மார்க்கு. ஓகேங்களா? யூனிட் 5 ஹிஸ்ட்ரியும் கான்ஸ்டியூஷனும் ரெண்டும் சேர்ந்து வரும். ஹிஸ்ட்ரியும் கான்ஸ்டியூஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் 5வது யூனிட்டு. அதாவது ஐஎன்எம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சிலபஸே தான். அது ரெண்டும் சேர்த்து 20 மார்க்கு. யூனிட் 6 ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸு அதெல்லாம் சேர்ந்து 14 மார்க் அதில் கேட்பாங்க. யூனிட் 7ன்னு பார்த்தா ஜிகேனா இப்போ நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை வரும்? 110ங்களா? அடுத்து 120 ஜிகேவோட சேர்த்துனா 120. பார்ட் 2ல் ஒரு 30 கொஸ்டின். அதாவது சைக்காலஜினா அதில் யூனிட் 1 to 10 வரையில் இருக்குது. யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரையில் இருக்குது. அந்த யூனிட்டை படித்தா தான் நம்ம அந்த 30 மார்க் எழுத முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி டெட்டுக்கு படித்தவங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணாவே போதும். ஏன்னா டெட்டுக்கு இருந்த சிலபஸே தான் இதுவும் சைக்காலஜி. அடுத்து ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோமா, 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? 21 to 40 ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அடுத்து குவாலிஃபிகேஷன்னு பார்த்தா எனி டிகிரி ப்ளஸ் ஒரு பிஎட். ஓகேங்களா? கண்டிப்பாக பிஎட் முடிச்சிருக்கணும். சேலரின்னு பார்த்தா 36,600லேருந்து 1,16,600 வரைக்கும். ஓகேங்களா? நல்ல போஸ்டிங்கு. இதுதான் நம்மளோட இலக்குன்னு வச்சு குறிக்கோளாக வச்சு நம்ம படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் படித்து குரூப் 4ல் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்து வெக்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல சான்ஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு டிகிரி ப்ளஸ் ஒரு பிஎட் முடிச்சிருந்தா இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அழகாக அப்படியே இருக்குது. அது இல்லாமல் இப்போது என்னது எழுதணும், பேப்பர் 2 எழுதணும் இல்லைங்களா, டீச்சரு பேப்பர் 2 எலிஜிபிள் டெஸ்ட் எழுதணும் இல்லைங்களா, அந்த எக்ஸாம் படித்தவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அவங்களும் இந்த எக்ஸாமை அழகாக எழுதலாம். இதுதான் பிஇஓ எக்ஸாமோட டீட்டெயில்ஸ். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் எவ்வளோ மார்க் கேட்பாங்க, நம்ம எவ்வளோ எடுக்கணும். நம்ம ஒரு 100+ எடுத்துட்டாவே போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஏன்னா கோர் சப்ஜெக்டில் இருக்கிற 7 யூனிட்டில் இந்த 110 மார்க் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 யூனிட்டில் நம்ம என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேக்ஸு 24 மார்க்கு. அடுத்து தமிழ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது சயின்ஸு. அடுத்தது 5வது யூனிட்டு ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன்லாம். 6வது யூனிட்டு ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ், அதில் 14 கொஷின். இந்த 7 யூனிட்டில் மொத்தம் 7 யூனிட்டும் சேர்த்து 120 மார்க்கு. ஏன்னா ஜிகே 10. ஓகேங்களா? 7 யூனிட்டும் சேர்த்து 120 மார்க்கு. அந்த 7 யூனிட்டில் நம்ம 5 யூனிட்டை தரவாக இருந்தாமே நம்ம 94 மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? அந்த 94க்கு 80 மார்க்குன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்கிற இந்த இங்கிலீஷில் 16, ஜிகேயில் 10, 26ங்களா, சைக்காலஜியில் ஒரு 30, 56 கொஷின் இருக்குது. அதில் ஒரு 25 போட்டால் கூட 100க்கு மேலே அழகாக வாங்கிடலாம். ஓகேங்களா? அதனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.